சசிகலா புஷ்பா எம்பி பதவியை ராஜினாமா செய்ய முடியாதுன்னு சொன்னப்பவே இவங்களுக்கு என்ன ஒரு தைரியம் பாறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசினாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இப்போ அவங்களும் காய்கள் நகர்த்தி வராங்க சார். அவங்க மக்கள் முன்னாடி வைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அரசை நடத்துறது யாரு? ராகுல் காந்தியே பார்க்க விடல, ஸ்டாலினை பார்க்க விடல, ஏன் கவர்னரையே பார்க்க விடல. அப்படி என்ன நிலைமை மோசமாவா இருக்கு? ஆனா ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி கையெழுத்து போடுறாங்க முதல்வர்? தமிழக அரசு கிட்ட இருந்து ஏதாச்சும் ஃபைல் வந்தா அதுல கையெழுத்தோட உண்மைத்தன்மையை செக் பண்ணுங்க சார் அப்படின்னு ஒரு கடிதமும் கவர்னருக்கு சசிகலா புஷ்பா கிட்ட இருந்து போயிருக்கு. உண்மையிலேயே முதல்வருக்கு உடம்பு சரியில்லாம தான் போச்சா இல்ல சரியில்லாம செஞ்சாங்களா? இதுக்கு பின்னாடி சதி இருக்கு. 2011 கட்சியிலிருந்தும் வீட்டில இருந்தும் சசிகலாவை வெளியேற்றினாங்க முதல்வர். ஆனா இப்போ மறுபடியும் அந்த சதி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இத ஏடிஎம்கே தொண்டர்கள் தட்டி கேட்கணும். முதல்வருக்கு உதவி வேலைகள் செய்ய வந்தவங்க அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் உத்தரவு போடுற நிலையில இருக்கக்கூடாது அப்படின்னு காட்டமா பேசியிருக்காங்க சார். முதல்வருக்கு என் மேல ரொம்ப அன்பு இருக்கு. அவங்க என்ன நினைச்சாலும் அவங்க என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா பின்னாடி இருந்து தூண்டி விடுறது எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி சசிகலாவை கை காமிச்சிருக்காங்க சார். நான் மருத்துவர்களிடம் பேசுகிறேன். குறிப்பாக ரிச்சர்ட் பீல் அவருடைய விசிட்டிங் கார்டை கூட என்னிடம் கொடுத்தார். அவரிடம் சொன்னேன், நீங்கள் 2 முறை இங்கே வந்தது we are emotionally touched.